ஏய் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க அண்ணனுக்கு பர்த்டே வருது, என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. உன் அண்ணனுக்கு பர்த்டே வருதுன்னா பர்த்டேக்கெல்லாமாடா கன்ஃபியூஷன் ஆவாங்க? நீங்க வேற எதுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க? என் அண்ணன் பர்த்டேவை நான் கண்டு கூட மாட்டேன். சரி பாத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஏய் சரி, என்னைக்கு பர்த்டே? 27ஆம் தேதி தான் பர்த்டே. 27ஆம் தேதியா? ஆமா. 27ஆம் தேதின்னா அப்போ 2 அண்ணனுக்கும் அன்னைக்கே பர்த்டே? என்னடா பேசுற? எனக்கு ஒரு அண்ணன் தான். ஏய் வேற மாதிரி இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், உனக்கு 2 அண்ணன் தான். ஐ மீன் மேடம் 2 பேர் தான் மேடம், 2 பேர் தான் மேடம் உங்களுக்கு. ஐ மீன் நம்ம எல்லாரோட அப்பாவோட பையனுக்கு தான் வந்து பர்த்டே வருது. ஓ தட் தமிழ்நாடு அப்பான்னு அவரே சொல்லிக்கிறாரு, அந்த அப்பாவோட பையன். ஆமா ஆமா, அவருக்கு வந்து 27ஆம் தேதி பர்த்டே வருது. நீங்களாம் பர்த்டே கொண்டாடினா எப்படி கொண்டாடுவீங்க? நாங்க கூட கேக் வெட்டி நாங்க அப்புறம் 7 கொண்டாடுவோம். நாங்க அப்படி கிடையாது. வருஷம் வருஷம் நாங்க வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கதான் நாங்க பர்த்டே கொண்டாடுவோம். நாங்க நடிகரா இருந்தப்போ அந்த பட நிறுவனத்தை எடுத்த பர்த்டே கொண்டாடணும். அதுக்கப்புறம் முரசொலி அறக்கட்டளை கிட்ட நிர்வாகியா இருந்தப்போ அங்க பர்த்டே கொண்டாடணும். அதுக்கு அடுத்த வருஷம் இளைஞர் அணி செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் அங்க நாங்க பர்த்டே கொண்டாடணும். அது பட்டுக்கு போகுது, பெருசா போகுது. பின்ன வருஷம் வருஷம் தானே பர்த்டே வரும், கரெக்ட் தானே? சரிங்க சரிங்க. அடுத்து நாங்க துணை முதல்வர் ஆனப்போ சென்னை பசுமை இல்லத்துல வந்து நாங்க பர்த்டே கொண்டாடணும். இப்படி வருஷம் வருஷம் தான் நாங்க கொண்டாடுறோம். சரி, இந்த வருஷம் எங்க கொண்டாடுறோம் தெரியுமா? நீங்க எங்கேயாச்சும் பெருசா கொண்டாடுவீங்க. நீங்க யாரு நீங்களே சொல்லிடுங்க. பின்ன புதுசா கட்சிகள் எல்லாம் உள்ள வராங்க, எங்க கெத்த நாங்க காட்ட வேணாவா? அதனால நாங்க வந்து அறிவாலயத்துல நாங்க பர்த்டே கொண்டாடுறதா டிசைட் பண்ணிருக்கோம். அதுவும் 50,000 பேர் வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. வந்து விஷ் பண்ணுவாங்களா இல்ல கூப்பிட்டு வராங்களா இல்ல அவங்களே வராங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பர்த்டேவை நாங்க இப்படிதான் வந்து கொண்டாடுவோம். நீ இதெல்லாம் சொல்றத பார்த்தா கருணாநிதி முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர்தான் நான் தானே இங்க ரங்கராய் சக்திவேல்ன்ற மாதிரி இருக்கே. அப்கோர்ஸ். சரி விடு, அந்த பக்கம் விடு, இந்த பக்கம் வருவோம். நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார்ல, அவர் தாவேக்கா பக்கம் போறத ஒரு பேச்சு அடுபடுது. தாவேக்கா பக்கம் போறாரா? எஸ். சரி, அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் ஒண்ணு பண்ணாரு, ஒன்னும் நடக்கல. சரி நம்ம இந்த பக்கம் தாவிடுவோன்னு தாவேக்கா பக்கம் தாவி தாவேக்கோட மூத்த அரசியல்வாதியா அவர் பெருக்க போறாராம். என்ன சொல்ற? அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டாங்களேடா. டெஃபினெட்லி நோ, கண்டிப்பா இல்லையா? ஏய் எனக்கு கிடைக்காத வேற யாருக்கும் கிடைக்கூடாது. என்ன ஒருங்கிணைக்க விடல, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எப்படி கூட்டணி சேரும்? கூட்டணி கேன்சல். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க. திமுக தலைவரே இப்படி பேசினா எப்படிரா? பச்சை துண்டு போட்டிருக்கவங்க எல்லாம் விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் பண்றாங்கன்னு எடப்பாடியார் ஒரு பக்கம் சொல்றாரு. அட அதுக்குதான் பதிலடி கொடுத்துட்டோமே. என்னது? அதான் கரும்பு தோட்டத்துல வந்து கான்கிரீட் போட்டவர்லாம் பேசக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தோட புரிந்துணர்வு கையெழுத்து போட்டது யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். பதிலடி சொல்லிட்டாரா? அதெல்லாம் சரி, தலைவர் அடிச்சுக்கிறாரு, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருக்கிற கட்சியில இருக்கிற சசி தரூர் என்ன சொல்றாரு? இவரே ஏட்டிக்கு போட்டிக்கு நிறைய பேசுவாரு, இவருக்கு போட்டி போட ஒருத்தர் வந்திருக்காரு. போட்டி அவருக்கு போட்டி. வாவ், யார் அவரு? யாருன்னா கார்த்திக் சிதம்பரம். அவர் தான் வந்து என்னன்னா வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, இது வந்து பாரத ஜனதா வந்து இந்த அரசு வந்து நிறுத்திட்டாங்க, இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு? சென்னை தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட் எதுக்குங்க இந்த மெட்ரோ திட்டம் அப்படின்னு எனக்கு முழுக்க பேசி வச்சிருக்காரு. இந்த மாதிரிதான் இருக்கு மற்ற ஊர்க்காரங்களோட ரியாக்ஷன். எங்களுக்கு தேவையில்லையாடா மெட்ரோ அப்படிங்கிற மாதிரி. சரி கூட நீ என்னை பத்தி வச்சு பேசினு காண்டாகாது எனக்கு எதிரா தெரியலையே. அஃப்கோர்ஸ் காண்டாகும். அது எப்படி நடிக்கிற? அப்படிதான் கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே இப்படி சொல்றியேடா அப்படின்னு திமுக காரங்க செம காண்டில் இருக்காங்க. ஓ, எல்லாம் அரசியல் வருது அதனாலதான். ஆமா, அரசியல் வந்துட்டு எல்லாரும் இதை தருவோம் அதை தருவோம் இதை தருவோம்னு மாத்தி மாத்தி இலவசமா தருவாங்களே, அது எப்படி? அது எப்படின்னா அதாவது புதுசா ஒரு கட்சி வந்திருக்காங்கல்ல, அவங்களும் அந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொன்ன பாடு இல்லாத மாதிரி இருக்கேடா. அதெல்லாம் அவங்க அந்த தாட்டோட எப்பயோ வந்துட்டாங்களா, இலவசமான பொருட்களை வந்து தரப்போற அந்த தாட்டோட தான் தாவேக்கா இருக்காங்களா. அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வாட் எவர் இப்படியோ ஒண்ணு, நீங்க இலவசமா கொடுங்க, இலவசமா கொடுக்கல அது பிரச்சனை இல்லை, ஆனா கொடுத்தத இலவசம் அப்படின்னு வந்து கலாய்க்காம இருங்க. நீங்க இலவசம் கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா சந்தோஷம்தான். இது எல்லாமே 2026 தேர்தலுக்காக தான். ஸோ 2026 தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.